வணக்கம். இப்போது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 17/12/2023 முதல் 14/1/2024 வரை அன்று சூரிய உதயம் 6:29 அன்று சூரிய அஸ்தமனம் 5:57 அன்று கிரக நிலைகள் தனுசு லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய். இது கோச்சார ரீதியாக கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இப்போ இந்த மாத ராசி பலன் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கும்பராசி. இந்த கும்பராசி அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கும்பராசி. ஆட்சி ராசி, காற்று ராசி, அதாவது கலை ராசி, ப்ரீ பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதந்திர பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம், மங்களகரமான காரியங்களுக்கு பயன்படக்கூடிய கும்பம், கும்பராசி மங்களகரமான ராசி. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, தனித்தன்மை பெற்ற ராசி இந்த கும்பராசி. கும்பராசி அன்பர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் தன்னை உயர்த்தி மேடை போட்டு மேலோங்கி சிறப்பாக திறம்பட தனக்கு என்று ஒரு முத்திரையை பதித்து திறமையாக வாழக்கூடிய ஒரு நபர்கள்தான் கும்பராசி ஆண் பெண் இருபாலாருமே. தனித்துவம் மிகவும் சிறப்பாக ஒருங்கே அமைந்த சிறப்பு யோகமும் அதிர்ஷ்டமும் திறமையும் அழகும் கம்பீரமும் ஈர்ப்பு தோற்றமும் வசிய ஈர்ப்பு தோற்றமும் வசீகர தன்மையும் உடல்வாகு ஈர்ப்பு நிலை கொண்ட ஒரு உடல்வாகு, வசீகரமான ஒரு உடல்வாகு, மேல் ஓங்கிய ஈர்ப்பு நிலை கொண்ட ஒரு கண் ஆற்றல். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் தூக்கிய கம்பீரமான ஒரு புருவமும் ஈர்ப்பு நிலையும் கொண்ட கண் ஆற்றல், வசீகர கண், காந்த கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மங்களகரமான ஒரு வாய்ப்பு படைத்த நபர்கள் அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் உள்ளடக்கிய கும்பராசி அன்பர்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்றே இந்த மார்கழி மாதம் இருக்கும் என்று சொல்லலாம். இனி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு செய்யக்கூடிய ஒரு காலங்கள் நெருங்கி கொண்டு உள்ளது. யுத்தத்திற்கெல்லாம் ஒரு முடிவு. மகாபாரத யுத்தம் 18ஆம் போர்க்களம் அப்படிங்கிறது 18 நாள் போர்க்களம் நடந்து 18ஆம் நாள் வெற்றி முரசு கொட்டக்கூடிய ஒரு சங்கே முழங்கு, ஜெயித்த பின் மங்கள இசை முழங்கக்கூடிய கொம்பம் கலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இனி கிட்டும். இந்த வாய்ப்புகள் எல்லாம் தானாகவே கதவை தட்டும். வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசியில் அவிட்டம், சிங்கம் கொஞ்சம் வேகம் அதிகமாக, சீற்றம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை தேவை. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எதையும் பார்த்து கொள்ளலாம் என்பதில் குதிரை நடையாக தொடர்ந்து வீரிய தன்மையோடு தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியது இந்த சதய நட்சத்திரம். நிச்சயமாக நீங்கள் வென்று விடுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் சிங்கம், இறை வரும் வரை காத்திருப்பது போல இறை வருவதற்கு முன்பாகவே நுகரும் சக்தியில் எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து
கவ்வி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில். ஆக இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம், நல்ல காலம், சிறப்பு யோகம், சிறப்பான ஒரு அமைப்பு. ஆக காலங்கள் கடந்து சோதனைகளை பல கடந்து அந்த சோதனைகள் எல்லாம் சோதனைகளாகவே போய்விடுமா, துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் சுமையாகவே மாறிவிடுமா என்று எதிர்பார்த்து இந்த சோக சுமை, சோக கதைகள் கனவாகவே சென்றுவிடுமோ என்கிற ஒரு அச்சப்பாடு இருந்த இந்த கும்பராசி அன்பர்கள் இனி அனைத்தும் வென்று விடுவீர்கள், ஜெயித்து விடுவீர்கள் என்பதில் இனி நீங்கள் ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சுபிட்சமான அடி, வெற்றி படிக்கட்டு. அடுத்தடுத்து தோல்விகளை தகர்த்தறிந்து வெற்றிப்படி தொடர்ந்து நீங்கள் வெற்றிப்படியில் முன்னேறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராசியில் திரிகோணத்தில் சனி அமர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. 2ஆம் இடத்துல வீரியம், தன்னம்பிக்கை, வாக்குஸ்தானம், தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அங்கே அமர்ந்துள்ளார். ஆதலால் கும்பராசிக்கு 2ஆம் இடம் மிகுந்த சிறப்பு. பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொள்ளலாம். முடியுமா, முடியாதா? முடியும். ஆக முடியும் என்று பயணம் செய்யுங்கள், கண்டிப்பாக முடியும். முடியாது என்று ஓரமாக உட்கார்ந்து வேதனையில் மூழ்கக்கூடாது. தைரியமாக வீழ்ந்தாலும் தொடர்ந்து எழுந்து பயணம் செய்யும்போது விடாமுயற்சிகள் வெற்றி பெறும். விடாமுயற்சிகள் வெற்றி மாலையை சூடும். விடாமுயற்சிகள் தான் உங்களை தூக்கிவிடும். விடாமுயற்சி தான், தன்னம்பிக்கை தான் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள், துன்பத்தை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இனி வரப்போகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு உடையவர் சொந்த வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு ஆட்சி வீடாக மாற்றி அருமையான நற்பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமரப்போகிறார். ஆதலால் ஏதாவது கும்பராசி அன்பர்களே புதிய தொழில் தொடங்குவது, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நல்ல காரியங்களுக்கு தடையாக இருந்தது கூட இனி தகர்த்து எறியப்பட்டு அது விலகி இனி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்கள் அருகில் உள்ளது. நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை நாடி வரப்போகிறது. பக்குவமாக பயன்படுத்துங்கள். 1000 எதிரிகள் உருவானாலும் அந்த எதிரிகளை எல்லாம் முறியடித்து தன் பாதத்தில் அடிபணிய வைத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலங்கள் எல்லாம் இனி இருக்கப் போகிறது. அதற்கு தனிமையில் அமர்ந்து வேதனையில் ஆளாமல் எழுந்து நின்று ஒரு பப்ளிசிட்டியில் நின்று மேடையில் அமர்ந்து சில பரிசுகளும் பாராட்டுகளும் வெல்லக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் அமோகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. முடிந்தளவு கோயில் காலபைரவர், வீர ஆஞ்சநேயர் முறையாக வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மாலையை சூடப் போகிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இனி நல்ல காலங்களே உங்களுக்கு என்று மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.